கடையநல்லூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கிராமமாக சென்று தீவிர பிரச்சாரம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் மதிமுக துணை பொதுச் செயலாளர் தி.மு. ராசேந்திரன் கடந்த 3 நாட்களாக தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இன்று கடையநல்லூர் சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளில் அவர் நேரடியாக மக்களை சந்தித்து ஆதரவு கோரி பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பல இடங்களில் பெண்கள் ஆராத்தி எடுத்தும் பொதுமக்கள் மலர் மாலைகள் அணிவித்தும் வேட்பாளரை வரவேற்றனர். பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடம் பேசிய தி.மு. ராசேந்திரன், கடையநல்லூர் தொகுதியில் உள்ள கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது தனது முக்கிய இலக்கு என தெரிவித்தார். குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதோடு கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் போக்குவரத்து சிக்கல்களை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். குறிப்பாக கிராமப்புறங்களில் இருந்து கடையநல்லூர், சுரண்டை, தென்காசி, குற்றாலம் போன்ற பகுதிகளில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று வரும் மாணவர்களின் வசதிக்காக பள்ளி மற்றும் கல்லூரி நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் கிராமப்புற வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் நோக்கில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முறையாக செயல்படுத்தி அதை 150 நாட்களாக உயர்த்த பாடுபடுவேன் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தீவிர பிரச்சாரம் காரணமாக கடையநல்லூர் தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. நன்றி. வெல்லட்டும் உதயசூரியன், விடியட்டும் தமிழர் வாழ்வு. வணக்கம். மதச்சார்பற்ற முற்போக்கின் சின்னத்தில் போட்டியிடுகிற எனக்கு வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றியை தேடித் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்திய தேசிய காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி,